விடுகிறேன் அந்த அளவில். வந்து மிஸ்டர் அமல்ராஜ் வந்து 1 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 1 மாதம் ஆச்சு இல்லை? ஒருத்தருமே கீழே இருக்கவங்களை மாற்றலைன்னா இல்லை, யாருக்கு தான் சார் ரைட்ஸ் இருக்குது கீழே இருக்கவங்களை மாற்றுறதுக்கு? நான் இந்த கோரிக்கையை விடுப்பது தமிழக முதல்வரிடம், அவ்வளோதான். யாருக்கு ரைட்ஸ் இருக்குது, யாருக்கு அதிகாரம் இருக்குன்றது உள்ளெல்லாம் போக விரும்பல. தெரியும், சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும், அதை பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த அப்பீலை வைக்கிறது முதல்வருக்கு. இன்றைக்கு டிடி நெக்ஸ்ட்டு நாளேட்டில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு அற்புதமான செய்தி வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2021 முதல் 2026 வரை திமுக அரசு செயல்படுத்திய பல்வேறு திட்டங்களை மறு ஆய்வு செய்ய முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார் என்ற செய்தி எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. பல துறைகளில் ஐஏஎஸ் அதிகாரிகளின் உறவினர்களை எல்லாம் நியமனம் பண்ணியிருக்காங்க. என்னவா? கன்சல்டன்ட். நீ கேட்கவே முடியாது, அப்பாயின்மெண்ட் போட்டால் தான் நீ கேட்ப. கன்சல்டன்ட். ஒரு சில துறைகளில் மட்டும் 70 கன்சல்டன்ட்டுகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்று இவர்களுடைய இந்த புதிய அரசு